ஹாய் மக்களே! சென்னை சமையல்ன்ற நம்ம சேனல்ல பல முக்கியமான பயனுள்ள வீடியோக்களை பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப டேஸ்ட்டான வாழைப்பூ மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ மசால் வடை செய்வதற்கு முன்னாடி நம்ம வாழைப்பூவை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதனுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல வாழைப்பூ பொடி மாஸ் எப்படி பண்ணுறது, வாழைப்பூ வந்து பொரியல் எப்படி பண்ணுறது, கூட்டு எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் விரிவாக பார்க்கலாம். வாழைப்பூ அந்த இதழை வந்து தனித்தனியாக பிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற பூவை வந்து எடுங்க. இதுதான் அழகானது. ஏன்னா இயற்கை எவ்வளவு அழகானது, சத்துக்கள் எவ்வளோ நிறைஞ்சி நம்ம கடவுள் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. மாசு மறுவற்ற எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து கிடைக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை வந்து பயன்படுத்துங்க. மருத்துவ குணங்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பூவில் ஒவ்வொரு பூவும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் கலரில் மொட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அது தனித்து இருக்கும். அதை வந்து கருப்பாக இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஒரு மெழுகு மாதிரி ஒன்று சின்னதாக ஒன்று இருக்கும் ஒயிட் கலரில். இப்போ நான் பிரித்து காமிப்பேன் பாருங்கள். இந்த 2 மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கருப்பு கலரில் மொட்டு மாதிரி இருக்கிறது வந்து கசப்பு தன்மையை உண்டாக்கக்கூடியது. அந்த கண்ணாடி மாதிரி ஒரு சின்ன ஒரு இதழ் மாதிரி இருக்கும். அது வந்து வேகவே வேகாது. டைஜஷன் ப்ராப்ளத்தை வந்து கொடுக்கக்கூடியது. நீங்கள் அது சமைச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் அது வந்து செரிக்காது. சமைக்கவும் முடியாது. அது குக்காகவும் ஆகாது நீங்கள் செய்யும்போது. அதனால தான் வந்து அந்த 2த்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த 2த்தையும் வந்து பிச்சு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இது வாழைப்பூவில் ரிமூவ் பண்ண வேண்டிய இப்படி தான் அதை பிரித்து எடுக்க வேண்டியது. நீங்கள் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். வாழைப்பூவில் வந்து சத்துக்கள் வந்து மிக நிறைஞ்சி இருக்குது. வாழைப்பூவில் வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டமான அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. பிபியை வந்து கம்மி பண்ணக்கூடியது. பொட்டாசியம் சக்தி மிகவும் அதிக அளவில் வந்து வாழைப்பூவில் வந்து இருக்குது. நார்ச்சத்து மிகவும் இருக்குது. கண் சம்மந்தப்பட்டமான அனைத்து பிரச்சனையுமே வாழைப்பூ வந்து சரி பண்ணக்கூடியது. வாழைப்பூ இந்த மாதிரி கூட்டு, பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு பவுலில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கிட்டேன். ஒரு பாதி டீஸ்பூன் வந்து இந்து உப்பாவது கல் உப்பாவது எடுத்துக்கோங்க. நான் இந்து தூளுப்பு எடுத்திருக்கேன். இப்போ வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணதை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா தயிர்லேயும் உப்புலேயும் போடும்போது கருத்து போகாது. நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்க அப்படியே கருப்பாகிடும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு டிப் பண்ணி வச்சுருங்க. இதயத்திற்கு மிகவும் பாதுகாப்பானது. பொட்டாசியம் சத்து மிகவும் அதிக அளவில் வந்து வாழைப்பூவில் வந்து இருக்குது. வாழைப்பூவில் வந்து குழந்தைகள் முதல் பெரியோர் வரைக்கும் சாப்பிட்றதுனால எண்ணற்ற பல சத்துக்கள் வந்து நிறைஞ்சி இருக்குது. பல் சம்பந்தப்பட்டமான அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. வாய் துர்நாற்றம், பல்லு ஏதாவது சொத்த கித்த வராமல் ஈரெலாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பூ மிகவும் இன்றியமையாத ஒரு சிறந்த பங்கினை வந்து வகிக்குது. இரத்தத்தை வந்து சுத்தப்படுத்த உதவுகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக அருமருந்தாக வந்து இருக்குது. இதய சம்பந்தப்பட்டமான அனைத்து பிரச்சனையையும் சரி பண்ணக்கூடியது. இரத்தத்தை வந்து சமசீராக வந்து இரத்த ஓட்டத்தை வந்து இயக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக வந்து நம்ம வாழைப்பூவில் வந்து சத்து நிறைஞ்சு இருக்குது. கர்ப்பப்பை அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. மலச்சிக்கலை வந்து முற்றிலுமாக சரி பண்ணக்கூடியது. மூல நோய் வந்து பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி வாழைப்பூ வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிடும்போது முற்றிலுமாக அதிலேருந்து விடுபடலாம். இரத்த சோகையை வந்து குறைக்கக்கூடியது. ஹீமோகுளோபின் அளவை வந்து மிகுந்த அளவில் வந்து அதிகரிக்க செய்யக்கூடியது. இரத்த சிவப்பு அணுக்களை வந்து அதிக அளவில் உண்டு பண்ணக்கூடியது. ஆக்சிஜன் லெவல் வந்து நிறைய அளவு வந்து நம்மளுடைய வாழைப்பூவில் வந்து இருக்குது. கால்சியம் சத்து நிறைய இருக்குது. இரும்பு சத்து நிறைய இருக்குது. தாது சத்து நிறைய இருக்குது. பொட்டாசியம் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி. விட்டமின் ஏ சத்து வந்து கண்ணுக்கு வந்து மிக இன்றியமையாத ஒரு பங்கினை வந்து வகிக்குது. விட்டமின் பி வந்து மிகுந்த ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு இம்யூனிட்டியை வந்து கொடுக்கக்கூடியது. வாழைப்பூ கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டமான அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய அருமருந்தாக வந்து பயன்படுத்தக்கூடியது. மிகவும் இன்றியமையாத பல மருத்துவ குணம் நிறைஞ்ச நம்ம வாழைப்பூவை வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் கூட்டு, பொரியல் இந்த மாதிரி மசால் வடை செஞ்சு குழந்தைங்க முதல் பெரிய வரைக்கும் சாப்பிடும்போது நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சி இருக்குது. நான் கடைசி வரைக்கும் வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி இருக்கிறத வீடியோவில் விரிவாக காமிச்சிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டு பீஸாக கட் பண்ணி நம்ம மசால் வடையில் சேர்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோல கூட்டு எப்படி பண்றது, பொரியல் எப்படி பண்றதுன்றத ஒரு சில விஷயங்களோட நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஒரு உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதனுடைய சத்துக்கள் எவ்வளோன்றத குறிப்பிட்டு நான் சொல்றனால, பலருக்கு வந்து இது அளிக்கக்கூடியதா இருக்குன்றத நான் நம்புறேன். இந்த மாதிரி கிளீன் பண்ண முடியாததெல்லாம் அப்படியே நீங்க போட்டுக்கலாம். அந்த 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 கருப்பு கலர்ல வந்து இருக்கிறத நீங்க இழுக்க முடிஞ்சா இழுத்து அத கிளீன் பண்ணுங்க. இல்லன்னா நீங்க அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து மோர்லயும் அதாவது 1 கப்பு சுத்தமான தண்ணீல மோர் விட்டு உப்பு போட்டு இந்த மாரி வைக்கும்போது கலர் மாறாம இருக்கு. நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. வாழ்க வளமுடன்.